எப்சி மணி 3 ஆயிருச்சு, இன்னும் யாரையுமே காணோம். ஆமா 3 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொன்னாங்க. இந்த வந்துட்டாங்கல்ல. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன். எஸ்டன் நல்லா இருக்கியா? நல்லா. எத்தனை வருஷமா நம்ம பிளான் பண்ணோம்ல இப்படி ஒரு கேதரிங் போடணும்ட்டு. இந்த வருஷம் தான் ஆண்டவர் நம்மளுக்கு வாய்க்க பண்ணிருக்காங்கல்ல. ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. சந்தோஷமா இருக்கு. நம்ம எல்லாம் காலேஜ்ல எப்படி பிரேயர் செல்லுக்கு ஒன்னா சேர்ந்து போய் ஜெபம் பண்ணுவோம். அந்த வாழ்க்கையில மறக்க முடியாதுல்ல. மரத்தடியில எப்படி லஞ்ச்ல உட்காந்து ஆமா வேகமா சாப்பிட்டு போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம்ல. ஆமா ஆமா. இப்ப 5 நிமிஷம் ஜெபம் பண்ண சொல்லிட்டு நம்ம அரை மணி நேரம் போறதே தெரியாம ஜெபிக்கலையா? செல்வி, ரீட்டா இவங்கெல்லாம் வரக்கானமே இன்ஃபார்ம் பண்ணீங்களா இல்லையா? உங்களை கூப்பிடுறதுக்கே எத்தனை கால்ஸ், எத்தனை ரிமைண்டர். அவங்களையும் சொன்னேன், ஏன் வரலன்னு தெரியலையே. மெயிலாம் அனுப்புனியா? எல்லாமே செஞ்சேனே. போன மாசம் என்னை கூப்பிட்டுருந்தீங்கன்னா நான் வந்திருக்கவே என்னால முடியாது. ஏன்னா எங்க கம்பெனி பிரான்ச்சு சிங்கப்பூர்ல ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க. நேத்து தான்ப்பா ஊர்ல இருந்தே வந்தேன். அதனாலதான் இன்னைக்கு என்னால வரவே முடிஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏய் க்ளோரி, நீ பாஸ்ட் தானே கல்யாணம் பண்ணிருக்க? ஆமா எஸ்தர், நாங்க ஆரம்பிக்கையில ரொம்ப சின்ன சபையா இருந்தப்ப இப்ப ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சா 500க்கும் மேற்பட்ட ஆத்துமாக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறாரு ஆண்டவர். இப்ப நான் என்னையும் என் வீட்டுக்காரையும் பயன்படுத்துறதுல ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்துறாரு, எங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. ஆமா எஸ்டர். உன் பிள்ளைங்க என்ன பண்றாங்க? என் பிள்ளை மூத்த வந்து டாக்டர் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டான். இன்னொருத்தர் இப்பதான் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். எங்க வீட்டுக்காருக்கு பார்த்தீங்கன்னா இப்பதான் மேனேஜர் ப்ரொமோஷன் வேற கிடைச்சிருக்கு. சம்பளத்தை வேற ரொம்ப கூட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல ஆசீர்வாதமா இருக்கேன்டி. பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷம். நாங்களும் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றோம். அப்படியா கீதா? ஆமா, அதை ஆரம்பிக்கும் போது எல்லாரும் லாஸ் ஆயிரும், நீங்க ஆரம்பிக்காதீங்க அப்படிலாம் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனா நாங்க ஜெபத்தோட ஆரம்பிச்சோம். ஆண்டவர் இப்ப அபரீதமா ஆசீர்வதிச்சு வச்சிருக்காங்க. பரவாயில்லையே. நீங்க எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் அண்ணா நகர்ல வீடு கட்டி இருக்கிறேன். அடுத்த மாசம் பால் காச போற எல்லாரும் வரணும். குடும்பமா அதுலயே வரணும். நம்ம எவ்வளவு ஏழ்மையான பேக்ரவுண்ட்ல இருந்தோம்ல. ஆனா நம்ம அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்களே. நம்ம ஏன் ஆண்டவரை தேடினோம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஜெபிச்சோம்ல. ஆண்டவர் நம்ம குடும்பங்களை எவ்வளவு ஆசீர்வதிச்சு வச்சிருக்காங்க. நம்ம குடும்பமா, நம்ம சன்னதியா அவரை தேடுறோம்ல. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்காருல்ல. ஹெல்த்தி எக்ஸசைஸ் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க யாரு அப்படின்னு உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? உங்க பேர் சொல்வீங்க, என்ன படிச்சிருக்கிறேன்னு சொல்லுவீங்க, என்ன பதவியில இருக்கிறேன்னு சொல்லுவீங்க, உங்களோட முகவரிய சொல்லுவீங்க, இல்ல உங்களோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிதானே? நீங்க யாரு அப்படின்னு சொல்லி உங்களை படைத்த தேவன் சத்திய வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறாரு, அதுதான் நீங்க. 115வது சங்கீதம் 15வது வசனம் இப்படி சொல்லுது: வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இத கேட்ட உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேட்க நல்லா இருக்குது. ஆனா ஏன் சூழ்நிலையில எனக்கு பணம் இல்லை, நல்ல வேலை இல்லை, எனக்கு நல்ல சுகம் இல்லை, எனக்கு நல்ல வசதி இல்லை, நல்ல படிப்பு இல்லை, நிறைய இல்லைகள் தான் என்னைய சுத்தி இருக்குது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு நானே என்னைய பார்த்து நினைக்க முடியல. யாரும் என்னைய பார்த்து இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னாலும் என்னை நம்ப மாட்டாங்க. அப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை இன்னும் ஒரு சிலர் எப்படி நினைக்கலான்னா, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஆண்டவரை பின்பற்றுறேன், நான் ஆண்டவரை தேடுறேன், நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன், அதனால இன்னைக்கு இல்லை என்னைக்கோ ஒரு நாள் நான் நல்ல ஆசீர்வாதமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னைக்கோ ஆசீர்வாதமா இருக்க போறவங்க இல்ல, இன்னைக்கே இப்பவே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே. அத உங்க மனசுல ஆழமா நீங்க பதித்து கொள்ளுங்க.
ஒருவேளை உலகம் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அதை வச்சு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு உரியதை வச்சு, உங்களுக்கு இருக்கிறத வச்சு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்ல. உங்களோடு இருக்கிறவர், உங்களுடையவர், அந்த கர்த்தரை வச்சுதான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்ச உடனே உங்களை நோக்கி நீங்களே கையை நீட்டி, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவரா இந்த நாளை துவங்குகிறேன். இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்றதுனால என்னுடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னுடைய வேலை ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னுடைய எல்லை ஆசீர்வதிக்கப்பட்டது, நான் எங்கெங்கெல்லாம் போறேனோ அந்த இடம்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்லி இருக்கிறாரோ, உங்களை படைத்த ஆண்டவர் உங்களை என்ன சொல்லி இருக்கிறாரோ அத காலையிலேயே நீங்க சொல்லுங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களை நீங்களே காண்பித்து சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நான் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர், நான் என்றைக்குமே ஆசீர்வதிக்கப்பட்டவர் மட்டும்தான் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நான் எல்லாவற்றிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லி உங்க மனசுல ஆழமா பதிச்சிருங்க. மறக்கவே கூடாத உண்மை. எல்லா சூழ்நிலையிலையும் உங்க மனச நிறைத்திருக்க வேண்டிய உண்மை. எப்படி நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா இந்த வசனம் சொல்லுது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நிறைய பேருக்கு பிராண்டடா உள்ளதை பயன்படுத்துறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். பிராண்டடா இருக்கிற ஒரு செல்போனா இருக்கணும், பிராண்டடா எல்லாரும் யூஸ் பண்ற, அதுவும் நல்ல பிராண்டா இருக்கிற, நல்ல காஸ்ட்லியா இருந்தா கூட பெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஷர்ட், இல்ல அப்படி ஒரு பிராண்டட் பேகு, பிராண்டடா இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜ், எல்லாத்துலயுமே பிராண்டடா யூஸ் பண்ண விரும்புறோம். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் எதை சொல்றாருன்னா, வானமும் பூமியும் என்னுடைய பிராண்டு. அந்த பிராண்ட எவ்வளவு அழகா இருக்குது, எவ்வளவு நேர்த்தியா இயங்குது, எவ்வளவு அருமையா இருக்குது, எவ்வளவு சிறப்பா இருக்குது. அதே அந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நான் தான் உங்களை வடிவமைத்திருக்கிறேன், உங்களை உருவாக்கி இருக்கிறேன், உங்களை இயக்கி கொண்டிருக்கிறேன். அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. உங்கள் ஆண்டவர் இன்னைக்கு தேவன் கொடுக்கிற மெய்யான ஒரு சமாதானத்தோட வச்சிருக்கிறாரு. உலகமோ மனுஷர்களோ சூழ்நிலைகளோ எடுக்க முடியாத ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு. சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தோஷத்தை உங்க உள்ளத்துல கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் தாண்டி சந்தோஷமா நீங்க நடமாடும்படி வைத்திருக்கிறார். பயமுறுத்துகிற எத்தனையோ நோய்கள் நடுவிலும் ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தி ஆரோக்கியம் கொடுத்திருக்கிறார். எத்தனை இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. அந்த ஆண்டவர் இனியும் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வாதமா வைக்க மாட்டாரா? கட்டாயம் அவர் உங்களை ஆசீர்வாதமா வைப்பாரு. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி நான் ஆசீர்வதிக்கப்பட்டவரா இந்த பிரச்சனையில இல்லையே, இந்த காரியத்துல இல்லையே, எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு பணம் இல்லையே, என்னென்ன கேள்விக்குறிகள், என்னென்ன சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அது ஒன்னொன்னுலையும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்றதுனால நாளைக்கு எல்லா கேள்விக்குறியும் ஆச்சரியக்குறியா மாறும்படி நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பதை ஆண்டவர்
எல்லாருக்கும் விளங்க பண்ணுவாரு. ஒருவேளை நீங்க உங்க கூட வேலை பார்க்குற ஒரு தேவனை நேசிக்கிறவங்களா இருக்கலாம், உங்க அன்புக்குரியவர்களா இருக்கலாம். அவங்கள பார்த்த உடனே நீங்க இப்படி வாழ்த்துறீங்களா? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்க செழித்திருப்பீங்க, நன்றாயிருப்பீங்க, நீங்க வாழ்ந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்த்துங்க. அவங்க உங்களை பார்த்து வாழ்த்துவாங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீங்க நல்லா வாழ்ந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிராக்டிஸ், அப்படிப்பட்ட ஒரு எக்ஸசைஸ் நம்ம பழகி கொள்ளுவோமா? அது மட்டும் இல்லை, உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவரா உங்களை வாழ்ந்திருக்க நிச்சயமாகவே வைப்பார். யோசேப்பை பாருங்களேன். யோசேப்பு எகிப்து தேசத்துல ஒரு அடிமையா தான் இருந்தாரு. அவருக்குன்னு ஒரு முகவரி கிடையாது, அவருக்குன்னு ஒரு வீடு கிடையாது, அவருக்குன்னு ஒரு போக்கிடம் கிடையாது, அவருக்குன்னு சொந்தம் பாராட்டுறதுக்கு அந்த இடத்துல யாருமே இல்லை. அவருக்கு எதிரா நேரிட்டவைகள், எதிர்மறைகள், சவாலாய் அவர் சந்தித்தவைகள் எல்லாம் அவர் வாழ்க்கைய ஒஸ்டா மாத்திருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. யோசேப்புக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருந்தது. அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவரா நான் இருக்கிறதுக்கு காரணம், கர்த்தர் என்னோடே இருக்கிறார், நான் கர்த்தரோடே இருக்கிறேன் அப்படின்றதுனால. அவர் ஒரு வீட்டுல ஒரு அடிமையா தான் வேலை பார்த்தாரு. அந்த வீட்டுல நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனா அத்தனை பேர் நடுவுல அந்த எஜமானுக்கு யோசேப்பை பார்த்தாலே ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. இவன் நிமித்தமா என் வீடு ஆசீர்வதிக்கப்படுது, என் உழைப்பு ஆசீர்வதிக்கப்படுது, என்னுடைய எல்லைகள் ஆசீர்வதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தேவன் அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும், அந்த அந்நிய தேசத்துல எல்லா ஜனங்களுக்கும் அவரை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா வைத்தாரு. அவரை அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா மட்டும் இல்ல, தன் கூட பிறந்த 11 பேருக்கு, அவங்க குடும்பங்களுக்கு, அவங்க சந்ததிக்கு அவங்கள ஆசீர்வாதமா வைத்தார். ஒவ்வொரு நாளும் நைட்டு நீங்க குடும்ப ஜெபம் பண்ணும்போது குடும்பமா எல்லாரும் கை கோர்த்து, நான் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, எங்க படிப்பு ஆசீர்வதிக்கப்பட்டது, எங்க தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டது, எங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது, நாங்க போகிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது, நாங்க செய்கிற காரியம் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு டெய்லி இந்த எக்ஸசைஸ பண்ண மறக்காதீங்க. மார்னிங், ஆஃப்டர்நூன் மற்ற தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது, நைட்டு குடும்பமா இந்த எக்ஸசைஸ இன்னையில இருந்து ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றி சொல்லுகிறோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று வாக்கு பண்ணி இருக்கிறதுனால இன்றிலிருந்து அவனுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பகுதியிலும் பார்ப்பார்களாக, குடும்பத்துல பார்ப்பார்களாக, சரீர சுகத்துல பார்ப்பார்களாக, காத்திருக்கிறவைகளில் பார்ப்பார்களாக. இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே இதை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்படி கர்த்தர் அனுதினமும் ஞாபகப்படுத்தி அவருடைய வாழ்க்கையின் எல்லா கேள்விகளும் ஆண்டவரே ஆச்சரியமான உம்முடைய அற்புதத்தை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவராக உலகத்திற்கு பறைசாற்றுகிற ஒரு பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். வெகு விரைவில் அடுத்த ஹெல்த்தி எக்ஸசைஸில் நம்ம ஒருவரை ஒருவர் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.